உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஏன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கடந்த ஒரு 42 நாட்களுக்கு முன்னே நான் படுத்திருக்கிற பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் என்னோடு கூட பேசின பிறகு நான் அதை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு என்னுடைய வீட்டிலிருந்து நான் கீழே இறங்கி வரும் பொழுது அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன், நான் அவரை பார்த்து சொன்னேன், இப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், இந்த காரியம் நடைபெறுகிறது என்று சொல்லி அதை எழுதி வைத்துக்கொள் என்று சொன்னேன். அப்படியா, நாம் அதற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அவர் போய்விட்டார், நானும் போய்விட்டோம். நேற்றுக்கு முந்தின தினம் நான் அவரை கூப்பிட்டிருந்தேன். நானும் அவருமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் அந்த இடத்திற்கு போய் அந்த காரியங்களை குறித்து தெளிவுபடுத்தி கொண்டிருந்தோம், பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், 42 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்னிடத்தில் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்னார் என்று சொன்னீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? அதை தான் நானும் உங்களிடத்தில் பேச வந்தேன். மனுஷன் அநேக காரியங்களை மறைத்து விடுவான், மாறி விடுவான். கர்த்தர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாக சங்கீதம் 32:8 ஒரு அழகான வசனம் அங்கே தெளிவுபடுத்துகிறது. பாருங்களா, வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எரேமியா 6:16 கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 6:16 கொஞ்சம் வசனத்தை அப்படியே கம்பேர் பண்ணணும். வாசிங்க. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று என்கிறார்கள். நாங்கள் நடக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் அதில் நடக்க மாட்டோம். 2:12 நம் சங்கீதம் 2:12 கொஞ்சம் வாசிங்க. 2:12 நாங்கள் அதில் நடக்க மாட்டோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவர் ஆராதனை செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தெரியும். அதுக்குதான் சொல்லப்படுகிறது, சந்தர்ப்பத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சில சமயங்கள்ல நன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் தேவனை தூஷிக்கிறது அல்லது குறை சொல்கிறது, பொய் சொல்லுகிறது, ஏமாற்றுகிறது, ஆண்டவருக்கு விரோதமான செயல்படுகிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறதா? சங்கீதம் 1:4 வாசியுங்கள். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பகரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் அப்படி இராமல். காரணம் என்ன? துன்மார்க்கர் யார் துன்மார்கள்? கர்த்தரை ஆராதனை செய்யாமல், அவருக்கு கனத்தை செலுத்தாமல், அவருக்கு துதி செலுத்தாமல் இருமாப்பு உள்ள மனுஷனாய் காணப்படுகிறவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனமாக நாம் கேட்க வேண்டும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆசீர்வாதம் நம்மை தேடி வருவதற்கு முன்பதாக கடுமையான போராட்டம், புயல் வீச ஆரம்பிக்கும்.
கடுமையான புயல். நம்முடைய திருச்சபையில் இன்னைக்கு எப்படிப்பட்ட புயல் தெரியுங்களா? யாராலுமே நிற்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு புயல். ஆனா அந்த புயல்களுக்கு காரணம் என்ன என்று அதற்கு ஜெபிக்கிற ஜனங்கள் கிடையாது. ஜெபிக்கிறோம், அதாவது ஒரு ஜெபத்திலே நிலை நிற்க வேண்டும். ஜெபம், ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்? பிசாசு செய்வதற்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள், சபையே இல்லாத அளவுக்கு நான் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி. ஆனால் சேலஞ்ச் யார்கிட்ட செய்ய முடியாது? கர்த்தரிடத்தில் செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய யோசனைகளை அவர் பார்க்கிறவர், மனுஷனுடைய எண்ணங்களை பார்க்கிறவர். கர்த்தருடைய சித்தங்கள் பெரிதாய் காணப்படுகிறது. 8ஆம் சங்கீதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் கொள்ளாமல். கர்த்தருடைய கோபம் எப்படி வருகிறதா? முரட்டாட்ட ஜனங்களிடத்துல அவர் என்ன செய்த வாசம் பண்ணுவதில்லை. இங்க 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம், 84:2. கொஞ்சம் வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. ஹalleluya சொல்லலாம். ஹalleluya. வாஞ்சை, அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினா நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹalleluya. வாஞ்சை இல்லாதவர்கள் விடுதலை பெறவே முடியாது. நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மேல என்ன? வாஞ்சை இல்லை. வசனத்தின் மேல வாஞ்சை இல்லை, பரிசுத்தத்தின் மேல வாஞ்சை இல்லை. தன் நாட்களை அழிவை குறித்து அவர்களுக்கு கவலையே இல்லை. காரணம், தெய்வ பயமே இல்லை. இன்னைக்கு நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா போறோம், ஆண்டவர் வேணாம்னா அவங்க வேற ஒரு ஆண்டவரை தேடுறதுக்கு செய்வாங்க, ஓட ஆரம்பித்துடுவாங்க. காரணம் என்ன? எப்படியோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கணும், அதுதான் முக்கியம். அற்புதம் நடக்கணும், அதுதான் முக்கியம். இங்கே பார்க்கிறோம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும், ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும். தாவீது சொல்றான், உங்களுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது எனக்கு என்ன பிடிச்சான்? மனமகிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு திருப்தி இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. ஏன் கர்த்தருடைய சமத்துக்கு வரும்பொழுது மனமகிழ்ச்சி இருக்குது, மனமகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ண வேண்டும். மனமகிழ்ச்சி இல்லைங்கிறதுக்கு 3 காரியம் சொல்லுவேன். ஒன்று, முதலாவது, அவன் பரிசுத்தமாக இல்லை. இன்னும் அவனுடைய பழைய மனுஷனுடைய வாழ்வு, பழைய காரியங்கள் ஒன்றும் அவனுக்குள்ளே இருந்து சாகல, சுயம் சாகல. இன்னும் அவன்கிட்ட இருந்த கோபம் போகல, இன்னும் வைராக்கியம் போகல, இன்னும் அவனுடைய பிரிவினை அவனுக்குள்ள போகல, அவனுக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் சாகல. அதனால என்ன இல்லை, அவனுக்கு ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷம் இல்லை. நம்பர் 1. 2வது காரியம், அவன் வசனத்தை இன்னும் விசுவாசிக்கவில்லை. வசனம் தெரியும், விசுவாசிக்கிற தன்னை தான் ஏமாற்றிக் கொள்ளுகிறான். அவன் வசனத்தை விசுவாசிக்கிறவனாய் இருந்தால் தன்னுடைய பாவங்களை அந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. இந்த நாட்களில் நான் உபவாசமாய் இருந்து அநேகருக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது, அநேகருடைய காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிற பொழுது நான் கர்த்தரிடத்தில் சொன்ன ஒரு காரியம், பரிசுத்தமாக இல்லாத ஒரு மனுஷனையும் ஆண்டவரே நீ ஆலயத்துக்கு கொண்டு வரவே கூடாது. காரணம், போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், புளித்து போன மாவு உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். பழைய சொல்லால், இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்று திரிகிறான். இது இன்னைக்கு 3 நாள் லீவ் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த 3 நாள்ல கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகினவர்கள் வழி விலகி உலகத்துக்குள்ள கடந்து போவார்கள். உலகத்துக்குள்ள அவர்கள் கடந்து போகிற பொழுது அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதுதான் உள்ள ரகசியம். தேவனுடைய சமூகத்துல பாருங்களா, கோதுமை மணிகளை மட்டும்தான் ஆண்டவர் களஞ்சியத்திலே சேர்க்கிறவர். பகல ஒரு நாளும் சேர்க்க மாட்டார். வேதம் சொல்லுது 10 பேர். நான் இந்த நாட்கள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் எனக்கு அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் மெடிடேஷன் பண்ணி, அந்த வசனம் என்ன கேள்விக்குறி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு.
எனக்கு என்னுடைய டைரக்ஷன் எங்கேயுமே மாறல. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? நல்லா பேசணும் என்கிட்ட, நல்லா மனம் திறந்து பேசணும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? 3000 பேர். சரி, 3000 பேர் மனம் திரும்பி இருந்தால் அந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்திருந்தா 3000 பேர் மனம் திரும்பி இருப்பாங்க? 3000 பேர் மனம் திரும்பினார்கள். அந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்திருந்தா 3000 பேர் மனம் திரும்பி இருப்பார்கள்? ஒரு கால்குலேஷன் சொல்லலாம், யாராவது தெரிஞ்சவங்க. 3000 பேர் மட்டும்தான் இருப்பாங்களா? அறுவடை செய்கிற பொழுது பதரும் இருக்கிறது, கோதுமை மணி இருக்கிறது. பதர் எல்லாம் போய்விட்டது, கோதுமை மணிகளை மட்டும்தான் கர்த்தர் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறவர். 4 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இவன் 4 வருஷத்துக்கு பிறகு இப்படி இருப்பான். நீ அவனிடத்துல சொல்லு, நீ இந்த காரணத்துக்காக நீ ஆலயத்தை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கும், உன்னுடைய நிலைமை இப்படி போகும் என்று போய் சொல்லு அப்படி என்று சொன்னார். நான் இரவு 12:30 மணிக்கு அந்த மனுஷன் என்னிடத்துல வந்து புலம்பி அழுது கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஒரு காலமும் நான் அதை செய்யவே மாட்டேன். பேதுரு அப்படிதான் சொன்னாப்ல, ஆண்டவரே நான் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொன்னான். ஆனா சொன்ன பேதுரு தான் என்ன செஞ்சானா? மறுதலித்தான் மட்டும் இல்ல, அவன் என்ன செய்தான் அதுதான் முக்கியம். என்ன சொன்னான்? சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். அந்த வசனத்தை மத்திய சுவிசேஷத்தில் நீங்க கொஞ்சம் பார்த்து பாருங்கள, கொஞ்சம் வாசித்து பாருங்கள. பேதுருவே அவன் எவ்வளவு தூரமாக கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை செய்கிறான். 69ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து, அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்து, அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேய ஆகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். நீ சொல்லுகிறது தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக அவள் மறுதலித்தான். சரி, கீழே பாருங்க. அதற்கு அவன் நீ சொல்லுகிறது என்று தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னார். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு, என்ன சொல்றான்? அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். பாஸ்டர் கிறிஸ்டியன் அவர்கள் 87வது வயசுல 87, அவருடைய வயசு 87. அப்பொழுது சென்னையில் ஒரு கோர்ட்டுக்கு அவர்கள் போயிருக்கிறார். அவர் கோர்ட்டுக்கு போகும்பொழுது என்னையும் கூட்டிக் கொண்டு போனார். நானும் இன்னொரு ஊழியக்காரர், மொத்தம் 7 பேர் அவரோடு கூட சேர்ந்து நாங்கள் அந்த கோர்ட்டுக்கு போகிறோம். அங்கே இவரை உட்கார வைத்து நீதிபதி கேட்கிறார், உங்கள் மேல் வழக்கு தொடர்ந்திருக்கிறதான இந்த மனுஷனுக்கு அந்த இடம், அந்த பிளைஸ் எல்லாம் உங்கள் பெயரில் தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறார். இது வந்து இடம் அவருக்கு வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி பணம் வாங்கினீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை, நான் அந்த சகோதரனிடத்துல பணம் வாங்கலை, நான் அந்த சகோதரனை அந்த இடத்துல ஊழியத்துக்காக வைத்திருந்தேன். அந்த இடம் எங்களுக்கு தான் என்பது சட்டப்பூர்வமாக எழுத்திருக்கிறது, அது உண்மை. சட்டப்பூர்வமாக அவரை நான் அந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறது உண்மை. இப்பொழுது அவருக்கு இடம் வேண்டும். எனக்கு இடம் பிரச்சனையே இல்லை, தாராளமாக நீங்கள் கொடுத்து விடலாம். நான் சொல்லுவது 1982ஆம் ஆண்டு அந்த இடத்தினுடைய மதிப்பு 3.5 கோடி ரூபாய். அப்பொழுது கொடம்பாக்கத்திலே அவருடைய சர்ச்சினுடைய மதிப்பு 3.5 கோடி ரூபாய்.
அவர் சொன்னார், அந்த இடத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள். அப்பொழுது நீதிபதியாக இருந்தவர் கேட்கிறார், இவ்வளவு பெரிய தொகையும் இவ்வளவு பெரிய இடத்தையும் சாதாரணமாக நீங்கள் கொடுத்து விடு என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த நீதிபதி ரட்சிக்கப்பட்டார். எனக்கு சொன்னாரே, நான் தேடுவதும் நாடுவதும் என் தேவனுடைய ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லலாம். நான் தேடுவதும் நாடுவதும் தேவனுடைய ராஜ்யம். அவர்கள் தேடுவதும் சம்பாதிப்பதும் இவ்வுலகத்துக்குரிய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தின் மேல் பிரியமாகி இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அதனால இந்த ஐஸ்வர்யம் அவனுக்குரியது. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். உடனே சார் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க? நோ, உமக்கு தான். இவர் என்ன சொல்லிட்டாரு? அந்த இடத்துலயே நான் ஏற மாட்டேன் இடத்துல. ஆனா சர்ச் அதை டேக் அவுட் பண்ணாங்க. சட்டம் இவருடைய வார்த்தை தான் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. அங்க அவருடைய வார்த்தை முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்தை அவர் பார்க்கவே இல்லை. அவர் எந்த இடத்துல பார்த்து ஒரு சொன்னார் ஒரு காரியம். இதுதான் மினிஸ்ட்ரியில நடக்கக்கூடிய காரியம். ஊழியத்தை ஒரு மனிதன் தொடுகிறான் என்றால், எடுக்கிறான் என்றால், போ, வேணாம் தான் சொல்லுகிறது. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புவனுக்கு விட்டுவிடு. பிரைஸ் தி லார்ட். அவனோடு கூட நீ என்ன செய்யாத? வழக்காடாத. பிரைஸ் தி லார்ட். வழக்காடாத. ஏன் இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷனை அறியே. யாரே? 3.5 வருஷம் கூடவே இருந்தவன், அற்புதங்களை பார்த்தவன், பெருமையான நிலைகளில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய மிராக்கிள் நடந்தது அவனுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் பேதுருவோடு கூட போகும்போது அவனுடைய மாமியார் சுகமில்லாத படுத்திருக்கிறாள். அந்த வீட்டுக்கு போறாரு. போகிற பொழுது ஆண்டவர் போய் ஜெபம் பண்ண பொழுது அவள் எழுந்திருத்து உடனே அவர்களுக்கு பணிவிடை செய்தாளாம். அந்த நிமிஷத்திலேயே தேராவில் பக்கத்துல ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக இந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் சொன்னேன். நானும் பாஸ்டர் அருள் என்பவரும் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போகிறோம். அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. என்ன அவங்க பார்த்தது கிடையாது. ஆனால் தொலைத்தொடர்பு கொண்டு ஒரு ஃபோன் நம்பர்ல என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. 6 மாசமா கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அப்போது அபுதாபியில் இருக்கிறேன். அபுதாபியிலிருந்து அவர்களை பார்த்து ஜெபிப்பதற்கு வருகிறேன். பாதி தூரம் வந்துட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், இன்னைக்கு எங்க ஒய்ஃப் ரொம்ப சீரியஸா இருக்கிறா, உடம்பு சுகம் இல்லைன்னு. நான் வண்டி ஓரத்தில் நிறுத்த சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட சொல்றேன், ஜெபம் பண்ணுவோம். நான் சொன்னேன், வர்றேன், வந்துட்டு பார்க்குறோம், வந்து பார்க்குறேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன பிறகு பாஸ்டர் அருள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்களுக்கு ஆங்கிலத்தில், அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் 1 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவரை எதிர்பார்த்தது அவங்கள்ட்ட இருந்து என்னவா காணிக்கை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அவங்க காஃபி கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. சரி போய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேட்டை விட்டு வெளியில வர்றோம். 2 பேருமே வெளியில வந்துட்டோம். வெளியில வந்த பிறகு ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவளை இப்போ எழுப்பு, அவன் நடப்பா அப்படின்னு சொன்னார். நாங்கள் காருக்கு வந்துட்டோன்னே அவரை கூப்பிட்டு சொன்னேன், இப்போ போய் அவளை தொட்டு ஆண்டவர் சொல்றாரு சுகப்படுத்துன்னு சொல்றாரு. இல்லை இனிமே போக வேண்டாம் என் கூட இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு. இல்லை வாங்கன்னு சொல்லி கதவு போய் தட்டுறேன். அப்புறம் அவரு என் கூட வந்தார். வந்த பிறகு நான் சொன்னேன், நான் தமிழில் பேசுகிறேன்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பண்ணார். ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நீ எழுந்து நடக்கணும். கை பிடிச்சி தூக்கணும். உடனே 2 வருஷம் படுத்திருந்த அந்த சகோதரி எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுவோமா? அவன் எழுந்து நடந்தது மாத்திரம் கிடையாது, அவனுடைய சரீரத்தினுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. எல்லாம் எழுந்திருச்சு. 2 வருஷம் படுத்த படுக்க எழுந்திருச்சு நடந்து போய் உடனே புருஷனை அனுப்பி மார்க்கெட்டில் பெரிய மீன் வாங்கிட்டு வர சொல்லி அவ கையால் வெட்டி சமையல் பண்ணி அன்னைக்கு மத்தியானம் எங்கள் 2 பேருக்கும் திருப்தியாக சாப்பாடு கொடுத்து கை நிறைய காணிக்கை 2 கவரில் எடுத்து வச்சு கொடுத்து சந்தோஷமா அனுப்பினாள். பிரைஸ் எல்லாம்
செகண்ட் வீக் அந்த ஃபேமிலி முழுவதும் அழைத்து கொண்டு போய் ஜிமேரா பீச்சில் பேப்டிசம் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். என்னவா? வசனத்தை விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இப்படிதான் பேதுருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்திருக்கும். இப்படிதான் பேதுருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கிருபைகளை கர்த்தர் செய்திருப்பார். அவன் சொல்லுகிறான் 71ஆம் வசனம், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு ஹோட்டல்ல டீ சாப்பிட போகும் பொழுது அந்த ஹோட்டல்ல பார்த்துட்டு, பிரதர் ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரதர் ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ள உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சகோதரன் பட்டுன்னு அவர் இப்படி திரும்பி பார்த்து, ஐயா இங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி என்ன செய்தாராம், உடனே எனக்கு காஃபி ஆர்டர் பண்ணி, டீ வேண்டாம் காஃபி வடை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த பிறகு சொல்ற, பிரைஸ் தி லார்ட், எப்படி இருந்தீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்னை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? அவர் அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்கள் அழகா. பிரதர்ங்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்தவனுக்கு தவிர வேறு யாருக்கும் வராது. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் பிரதர் சிஸ்டர்ங்கிற வார்த்தை அவனுக்குள்ளே இருந்து வரும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் 25 வருஷம் ஒரு கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்கு எல்லாம் அந்த ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தது மாத்திரமல்ல, நான் அவரோடு கூட பேசிக்கொண்டு ஒரு மளிகை கடைக்கு போய் ஜாமான் வாங்குவது போகும் பொழுது எல்லா பொருளையும் அவர் எனக்கு வாங்கி கொடுத்து கையில காணிக்கையும் கொடுத்து சென்றவர். பிரைஸ் காட். காரணம் என்ன? அந்த பிரதர்ங்கிற ஒரு வார்த்தை நிமித்தம் அவர் நம்மளை கண்டுகொண்டார். இப்படிதான் நான் இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுதும் யோசித்தது உண்டு. பேதுரு வேண்டுமானால் நம்ம யார் என்று காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் என்று, என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் பேதுருடைய பேச்சானது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அங்கே அதுதான் சொல்றாங்க, உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. அதுக்கு என்ன சொல்கிறான்? அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி, எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டான் பாருங்க. அந்த மனுஷனை அறியே, அப்புறம் அறியேன் என்று சொல்லி சபிக்கவோ சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு, பிரைஸ் காட். எப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவன் எல்லா காரியத்தையும் செய்து முடித்த பின்புதான் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ள வருகிறது. பேதுருவே, சேவல் கூவதற்கு முன்பதாக என்னை எத்தனை தரம்? 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுல மாறுதலே கிடையாது. நாம் மாறலாம், நாம் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு காரியம், கர்த்தருடைய அழைப்பை அசைப்பை பண்ணுகிறவனுடைய நிலைமை, யோனாவுடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது அந்த மறுதலிப்பு 4 வருஷத்துக்கு முன்னே அந்த மனுஷனிடத்துல சொன்ன, நீ இப்படி மறுதலிப்பாய். கடந்த நாட்களில் அதை நான் சுட்டி காட்டினேன். நீ இப்படி செய்வாய் என்பதை தேவன் எனக்கு சொன்னதை நீ ஏன் இன்னும் மறக்காமல் இருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியமாய் காணப்படுகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்க வேண்டும். 84வது சங்கீதத்தில் மறுபடியும் நாம் அந்த 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம்.
என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கிறது இந்த காலவெளியில? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது இந்த காலவெளியில? எத்தனை பேருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறது இந்த காலவெளியில? 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவரை சிநேகிக்கிற குடும்பம். எனக்கு கரெக்டா இந்தியாவில் இருந்துட்டு ராத்திரி ஒரு போன் வந்துச்சு. 2:31 துபாயினுடைய டைம். நான் காலையில் அவரை 4:26 கூப்பிடுறேன். அவர் சொன்னார் ஒரு காரியம், பாஸ்டர் நீங்க உபவாசத்தில் இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நானும் உபவாசத்தில் இருக்கிறேன். நான் இரவு நீங்க பகல் அந்த ஜோம் பண்ணி இன்னைக்கு ஆராதனை போறதுனால இன்னைக்கு இரவெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். காரணம், பிசாசு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அள்ளி சொல்லலாம், தெளிவா சொல்லுகிறார். ஒரு பிசாசு வலு சர்ப்பத்தினுடைய ஆவி அநேகரை சபைக்கு வரக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ள பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கரெக்டா எனக்கு 2:31 அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு. பிரைஸ் காட். நான் விடிய காலையில் எப்பொழுதும் எழுந்துச்சுன்னா ஃபோனை பார்ப்பேன். நான் சைலண்டில் போட்டிருந்ததுனால அதை எடுக்க முடியல, எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு. நான் இப்போ விடிய கால் 4:26 அவருக்கு நான் கூப்பிடும் பொழுது அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய சத்துரு சபையை பாழடைத்து கொண்டு இருக்கிறான், அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் மட்டும் இல்லை, ஒரு டீமா அங்கே நின்று என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம். திடீரென்று ஒரு தேவனுடைய மனுஷன், யாருன்னு நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் தொலை தொடர்பில் பேசி கொண்டிருக்கிற அநேக முறை கிட்டத்தட்ட அவருக்கு 13,000 பேர் அவருடைய பிலீவர்ஸ் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர் வேற ஒரு நாட்டிலே இன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் திடீர்னு நான் பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர் தான் பிரசங்கம் பண்ண வேண்டியது நம்மளுடைய சர்ச்சில். அவர் சொன்னார், நான் இப்பொழுது செய்தி கொடுப்பதற்கு வரல, உங்களோடு கூட சில கமிட்மெண்ட் பேசுறதுக்காக ஒரு நாள் முழுவதும் பகல் முழுவதும் உங்களோடு கூட நான் பேச வர்றேன். அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், நான் உங்களோட கூட கமிட்மெண்ட் பேச வர்றேன், ஆனால் ஒருவேளை சண்டே நைட் மண்டே நைட் நான் உங்களோட கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பேன். பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா. நான் கேட்டேன், ஏன் என்ன நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக சில கலைகளை பிடுங்கி கொண்டு இருக்கிறார். அந்த கலைகளை பிடுங்குகிற பொழுது உங்களுடைய மனம் ஆடிவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் என்னை அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளி சொல்லலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் கர்த்தர். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் கர்த்தர். வரதகாய் வாசப்படியில தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஹாமான் உள்ள இருந்து கொண்டு வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் செயல்பாடுகள் மிகவும் தீவிரமாய் போய் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தீவிரமாக? ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால முத்திரை பறிக்கப்பட்டு யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக 127 தேசங்களுக்கு ஓலை அனுப்பப்பட்டது. ஆனாலும் சொல்லுகிறான் எஸ்தர் ராஜாத்தி பார்த்து, மொர்தெகாய் சொல்லுகிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன்னை தேவன் ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போனது ஒருவேளை இந்த காரியத்துக்காக இருக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காத விட்டாலும் நீ கர்த்தருக்காக பேசுவதற்காக இருக்கலாமே என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படியானால் நான் ராஜாவிடத்தில் பேசுவதற்கு எனக்காக நீங்களும் உங்கள் சகோதரர்களும் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் ராஜாவிடத்தில் பேசுவேன். அந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை அங்கே ஒரு பெரிய அசைவை உருவாக்குகிறது, ஒரு விடுதலையை உருவாக்குகிறது, ஒரு தடையை உருவாக்குகிறது. ஒரு மனுஷனுக்கு இல்ல, அந்த ஜெபம், அந்த உபவாசத்தினுடைய ஜெபம் மொர்தெகாய்க்கு மட்டுமல்ல, யூத குலத்துக்கு, யூத வம்ச
வருஷத்துக்கு 127 நாடுகளுக்கும் அந்த ஜெபம் ஒரு விடுதலையாக மாறியது. காரணம், எஸ்தர் ராஜாத்தியும் தன் தாதியோடு கூட அவர்கள் சகோதரியோடு கூட அங்கே கூடி அவள் ஜெபிக்கிற பொழுது, மொர்தெகாயும் இங்கே உபவாசம் இருக்கிற பொழுது, இந்த உபவாசம் தேசத்தை மாற்றிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உபவாசம் மாற்றிவிட்டது. ஆண்டவரிடத்துல நான் உபவாசம் இருக்கிறேன், நானா போகவே இல்லை, ஆனா கர்த்தர் என்னை போக வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை உபவாசத்துக்கு போக வைத்தார், அவருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக. அதனாலதான் இங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லலாம்? துதித்துக் கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுடைய வீட்டிலே எப்பொழுதும் என்ன சத்தம் கேட்குமா? கம்பீர சத்தம். என்ன கம்பீர சத்தம்? அங்கே துதியும் ஆடலும் பாடலும் சந்தோஷம் கேட்கும். அவன் கிச்சன்ல போய் சமையல் கத்திரிக்காய் வெட்டிட்டு இருந்தா கூட அவளுக்கு சிந்தனை என்ன இருக்குமா? கர்த்தரினை ஆசீர்வதிப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நேற்று ஒரு நியூஸ் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, வெள்ளத்துல அடித்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி அந்த வெள்ளத்தில் இருக்கிறவளை காப்பாற்ற போனதை ஒரு மனுஷன் அவளை பார்த்து அழைத்து அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவளை தேர்ந்தெடுத்து நேற்று அவளை முதலமைச்சராக அவனுடைய பதவியை ராஜினாமா பண்ணி கொடுத்திருக்கிறார். நீ இருன்னு சொல்லி அது விளக்கம் கொடுக்குறான். அதை அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறான், சொல்லிட்டே இருக்கிறான், பிளாஸ் பண்ணிட்டே இருக்கிறான். காரணம், வெள்ளத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சில பிள்ளைகள் தண்ணீர் அடித்து கொண்டு போகும்போது இந்த பெண்மணி தன் ஜீவனை பார்க்காமல் அந்த பிள்ளைகளை போய் காப்பாற்றி ஓடி ஓடி காப்பாற்றினதை பார்த்து அவன் தூரத்தில் இருந்து அந்த சம்பவத்தை கவனித்து அவளுக்கு இன்றைக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறான். அதுதான் பைபிள் சொல்லுது. என்னவா? உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அதனுடைய பலன் வெகு நாட்களுக்கு பிறகு நீ காண்பாய். இப்பொழுது அல்ல. நீ எதையெல்லாம் கர்த்தருக்கு செய்திருக்கிறாயோ, எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ, அவைகளெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். யோபுடைய நிலைமையை பார்க்கிறோம். எல்லாம் அழிந்தது, எல்லாம் அழிந்தது, எல்லாம் போனது. யோபே தன் சிநேகிதர் அவனை பார்க்கிற வருகிற பொழுது அவன் உருவம் அழிந்து இன்னதென்று தெரியாதபடி அவன் ஓட்டை எடுத்து கொண்டு சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிறான். உருவமே தெரியவில்லை. யோபு சொல்லுகிறான், சென்ற நாட்களிலே என்னுடைய பாதங்களை நெய்யினால் கழுவினேன். ஆனா இப்ப என்ன, ரோட்ல உட்கார்ந்து சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு அவன் என்ன செய்யறான்? சுரண்டி கொண்டு இருக்கிறான், புரண்டி கொண்டிருக்கிறான். அவனுக்கு இடையூறு எங்கிருந்து வருகிறது? அவனுடைய விசுவாசத்தை சீர்குலைக்க தன்னுடைய மனைவியை சொல்லுகிறார், நீ ஏன் இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறேன்? தேவனை தூஷித்து ஜீவனை விட. தேவனை தூஷித்து ஜீவனை விட. அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? தேவன் ஒரு காரியம், எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டமும் இவ்வளவு பெரிய அவமானம் வந்ததற்கு தேவனுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். தேவன் அதை அனுபவித்திருக்கிறார். என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முடி கீழே விட வேண்டுமானால் அதை ஆண்டவரை கேட்க வேண்டும். இரண்டே இரண்டு காரியத்தை மட்டும்தான் உங்கள் மத்தியில வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரை இந்த மனுஷனிடத்துல கொடுத்து விடு என்று என்னிடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது இரண்டே பேருக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை கொடுத்து நான் ஆலோசனையாய் பேசினேன். அந்த காரை கொடுத்து விட்டு ஒரு மாதம் வாடகை கார் ஓட்டி கொண்டிருந்தேன். 3 நாள் கார் இல்லாமல் இருந்தேன். 3 நாள் நான் கார் இல்லாமல் இருக்கிற பொழுது அதற்கு பிறகு புது கார் எடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் காரை கொடுத்தார். அந்த காரை கொடுக்கிற பொழுது நான் யோசித்தேன், அந்த பழசை நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால் அதனால் எனக்கு ஆண்டவர் சொன்ன பிறகு நான் வைத்திருந்தேன்னா அதில் ஆசீர்வாதம் இருந்திருக்காது. அதை நான் கொடுத்துட்டேன். அதை கொடுத்த பிறகு கரெக்டா சொன்னாப்புல, இந்த கார் அந்த மனுஷன் ரெனியூல் பண்ணி ஓட்டவே மாட்டாப்புல, அது அப்படியே தான் நடக்கும். அது தினந்தோறும் நான் அதை நினைச்சு பார்ப்பேன், தினந்தோறும் நினைச்சு பார்ப்பேன்.
ஏத்துறீங்களா? கழுத பேசுச்சு. தீர்க்கதரிசி பேசுகிற பொழுது, தீர்க்கதரிசி வழி விலகும் பொழுது கர்த்தர் யாரை வைத்து பேச வைத்தாரா? கழுதையை கொண்டு பேச வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நடக்க போறதை, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அநேகருக்கு நான் சொல்லுவேன், நீ இருக்கிறத ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். பெரிய ஆசீர்வாதம், மறக்க முடியாத ஆசீர்வாதம். உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்காம வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு எப்படி நடக்குது இந்த ஆராதனை? பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை நடக்காதீங்க, எல்லாரும் நாங்க முடிச்சிருவோம், எல்லாரும் நிறுத்திடுவேன். பாஸ்டர் ராஜேந்திரன் மட்டும்தான் போய் உள்ளார எழுந்திருச்சணும், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரணும். இல்ல இல்ல, எத்தனை பேர் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. காரணம் என்னது? நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், மனுஷன் இல்லை. மனுஷனை கனப்படுத்த வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். உம்மை பலன் கொள்ளுகிறவர்கள். எப்படி பலன் கொள்ளுகிறான்? தாவீது வனாந்தரத்துல ஒரு தனிப்பட்ட நிலைகளில் இருக்கிற பொழுது அவன் கர்த்தரை பாட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். துதிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் மட்டும் அவனுடைய ஜெபத்தை யார் கேட்டா? ஆடுகள் தான் கேட்டுட்டு இருந்திருக்கும், பரலோகத்துல தேவதூர்ல கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவன் தனிமையாய் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆனா இப்போ அவனை சுற்றிலும் ஒரு ஆடல் பாடல் சத்தம் கேட்கும்படியாக அநேக கூட்டத்தார் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கும்படி கர்த்தருடைய கரம் எழும்பி வந்தது. அவனை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் ஆராதனை விடாதபடி பிசாசுடைய போராட்டம் உங்களுக்கும் தடை வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாக நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லவர். கீழே வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமா, அவங்க எப்படி போறாங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அவங்க அழுகி போறதுக்காகவே என்ன செய்யறாங்கன்னா, தினந்தோறும் அவர்கள் சினம் கொள்ளுகிறார்கள். தினந்தோறும் அவர்கள் சிந்திப்பது எல்லாம் எப்படியா? அந்த பாவத்தை குறித்து சிந்திக்கிறது. என்னைக்கு ஒரு மனுஷன் உங்களிடத்துல தொலை தொடர்பிலேயோ அல்லது நேரடியா குறை சொல்லுகிற பொழுது சரியா நீங்க தேவ வசனத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வேணுமா? இப்ப வாங்க கூப்பிடுவோம், உட்கார்ந்து பேசுவோமான்னு கேளுங்க. அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. காரணம், அவங்களுடைய பாவத்தை மறைப்பதற்காகவே, அவருடைய குற்றத்தை மறைப்பதற்கு, தங்களை நீதிமானாக காட்டுவதற்காகவே அவர்கள் பொய்யும் புரட்டும் அவர்கள் வஞ்சகத்தையும் விதைத்துக் கொண்டிருப்பார்கள். பொய் விதைக்கிறவர்கள், வஞ்சகத்தை விதைக்கிறவர்கள், கலவு செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், புரட்டுகிறவர்கள் எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டாங்களா? கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களால முடியாது, ஒரு காலம் முடியாது. ஒரு காலமும் அவங்களால வொர்ஷிப் பண்ண முடியாது, அழைப்புல நிற்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பரிசுத்தமா இருக்க முடியாது. பிரதர், நான் ஆலயத்துக்கு வந்தேன்னா எனக்கு சமாதானமே இல்லை பிரதர். ஆலயத்துக்கு வந்து வசனத்தை என்னால் கேட்கவே முடியல. நல்லா பார்க்கலாம், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போன பிறகு கத்தி எடுத்து கிழிக்கதானே செய்வாங்க. இது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போன உடனே அந்த உள்ள இருக்கிற சீழ் எடுக்காம மேலேயே மேலேயே வந்து என்ன மருந்து போட்டு நீ போன்னு சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு என்ன ஆகாது? சுகம் கிடைக்காது, செத்து போவான். இங்க வசனத்தை கேட்டு உள்ள இருக்கிற பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தம் அடைகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் நீரூற்றுகளாக மாற்றிக் கொண்டார்களா? அந்த பாவத்தை சுரக்கக்கூடியவர்களாய், கோபத்திலே இன்னும் அதிகரிக்கக்கூடியவர்களாய், வைராக்கியத்தில் இன்னும் அதிகரிக்கக்கூடியவர்களாய், பொய் பேசுவதில் அதிகரிக்கக்கூடியவர்களாய். நன்றாக யோசிக்க வேண்டும்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த ஒரே ஒரு வசனத்தை எவ்வளவு தூரம் மறைக்க வேண்டாம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பு புறம் பேசாது, அன்பு தூற்றி திரியாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு வைராக்கியமாக இருக்காது. கைகளை உயர்த்தி அழுகை சொல்லலாம். அன்பு சகலத்தையும் நம்பும், தாங்கும். அப்ப அன்பு இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் செய்யறாங்க. ஒரு மனிதனை ஏமாத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற பொழுதுதான் அந்த துணிகரமான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஆண்டவருக்குள்ள இருக்கிற மனுஷனால முடியாது. ஆண்டவருக்குள்ள இருக்கிற மனுஷனால முடியாது. அதனால்தான் அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒருவன் நடந்து அதை நீர் ஊற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை போன வாரத்தில் விட்ட செய்தியை நாம் தொடர்கிறோம். நீர் ஊற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். புளித்து போன மாவை ஒன்றும் உங்களுடைய வீட்டிலே வைக்க வேண்டாம் என்று இஸ்ரவேலுடைய ஜனங்களிடத்தில் கர்த்தர் தெளிவுபடுத்தினதான காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். யாத்திரை புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்கும் மனிதரிலும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? பரிசுத்தப்படுத்து. 2 பேர், வேற யாருமே இல்லை. இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் பேர், நோ ப்ராப்ளம். ஆனா 2 பேர் ஒருமனப்பட்டு பூமியில எவைகளை நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வருகிறோமோ அதை கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுவார். ஒருமனப்பட்டு நான் துபாய்க்கு முதலாக வருகிற பொழுது எனக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்படுகிறது. 50,000 எல்லார்கிட்டையுமே இருக்கு. என்னோட ரிலேஷன் இருக்குது, என் நண்பர்கள்ட்ட எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக தங்கினவன் இந்த விசா காப்பியை பார்த்துட்டு சொல்லிட்டான், இது ஒரிஜினல் கிடையாது, இது ஜெராக்ஸ் காப்பி, இந்த காப்பி வைத்து போக முடியாது, இது ஏமாத்துறதுக்காக பணம் நிறைய பேர் வாங்குறாங்க, அதனால இந்த சகோதரன் ஏமாத்துருவாப்புல, யாரும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஒரு ஆளுகிட்ட தான் சொன்னாப்புல. அந்த ஒரு ஆள்கிட்ட சொன்னது எவ்வளவு பேருக்கு பரவி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட பேர் அதை அப்படியே நம்பினார்கள். 1000 வார்த்தை பிரசங்கத்தை ஒரு மனிதனால் கேட்டு உணர முடியாது. அது ஒரு நல்ல ரகசியம். 1000 பிரசங்கத்தை கேட்டு கேட்டுட்டே இருப்பான், அதனால உணர்வடைய மாட்டான். ஒரே ஒரு வார்த்தையே நீங்க ஏதாவது தவறா சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை அப்படியே கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நீங்கள்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படி பேசலாமா அப்படின்னு விடுவாங்க. பிசாசு இங்க கொண்டு வந்துட்டா 1000 வார்த்தைகளை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. பொய் சொல்லாத இருக்கங்க, வைராக்கியமா இருக்காதுங்க, திருடாத, சினம் கொள்ளாத, பாவம் செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, மற்றவருக்கு விரோதமாக பேசாத, இப்படியெல்லாம் நீ சொல்லாதன்னு சொல்லப்படுறதா அவன் கேட்கவே மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் இது பிரசம் பண்ண தப்பு தானே, அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஆனால் பாருங்க, எனக்கு விரோதமாக எழுப்பின அத்தனை பேரும் இன்னும் அங்கேதான்